IBC Mangai viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஆப்பிளோட தோலோட நன்மைகளை பத்தியும் அது எந்தெந்த மாதிரி ஃபுட்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சாலட். சாலட் அப்படிங்கிறது பல ஃப்ரூட்ஸை நம்ம சேர்த்து செய்யறது தான். இதுல ஆப்பிளையும் நம்ம சேர்ப்போம். ஆனா இதுல முக்கியமானது நம்ம தோலை பீல் பண்ணாம தோலோட சேர்த்து போடலாம். அப்படி இல்லனா தோலையும் தனியா கட் பண்ணி கூட போடலாம். இது ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் ஆப்பிளோட லவங்கப்பட்டையை சேர்த்து டீ மாதிரி குடிக்கலாம். என்னன்னா சுடுதண்ணில லவங்கப்பட்டையை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதே மாதிரி ஆப்பிளோட தோலையும் அதுல போட்டு கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிட்டு குடிச்சோம் அப்படின்னா இந்த டீ ரொம்பவே ஆரோக்கியமானது, ரொம்பவே டேஸ்டாவே இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா தேன் கூட கலந்துக்கலாம் இந்த டீல. வீட்ல இருந்த மாதிரியே ஆப்பிள் சைடர் வினிகர் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா ஆப்பிளோட தோல் இருந்தாலே போதும். இந்த ஆப்பிளோட தோலை என்ன பண்ணணும் அப்படின்னா சர்க்கரையும் தண்ணியும் நல்லா சேர்த்து கடாயில சூடு பண்ணிக்கணும். அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கிண்டிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது ஆப்பிளோட தோலையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கிட்டத்தட்ட அது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா துணி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 ல இருந்து 4 வாரங்கள் வரைக்கும் அப்படியே இருட்டான ஒரு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா ஆப்பிள் சைடர் வினிகர் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் ஆப்பிளோட தோலை வச்சு சிப்ஸ் செய்யலாம். சிப்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம். அதே ஆப்பிளோட தோல்ல செஞ்சா ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னா வெண்ணெய், லவங்கப்பட்ட சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆப்பிள் தோலையும் அதுல நல்லா சேர்த்து கலந்துட்டு எண்ணெயில ஆப்பிள் தோலை துருவிட்டு அதுக்கப்புறம் அதை பக்கோடா மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வறுத்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்பிளோட தோலில் ஜாம் செய்யலாம். ஜாம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பிரெட்டோட சேர்ந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல ஆப்பிள் தோலை நல்லா வேக வச்சிடணும், தண்ணி ஊத்தி. இது வெந்ததுக்கு அப்புறமா அதுல நம்ம சர்க்கரை கலந்து நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் எலுமிச்சை சாறையும் அதுல கலந்துக்கணும். இதையும் காத்து புகாத அளவுக்கு நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இது நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து பார்த்தோம்னா ஜெல்லி மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும். இதை நம்ம பிரெட்டோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்பிளோட தோல் அப்படிங்கிறது நம்ம பல வகையில செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா அதுல அந்த அளவுக்கு நியூட்ரியன்ட்டும் அதிகமா இருக்கு. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். இட்ஸ் நாட் அபவுட் ரெமெடி. இது மாத்திரை கிடையாது. ஒரு இத்தனை நாள் சாப்பிட்டாதான் அந்த மாதிரி. நம்மளுக்கு பொறுமை வேணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பொறுமையா இருந்தா